ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி செடி வந்து நிறைய தக்காளி வச்சுருந்துச்சு. ஆனால் அது இந்த வருஷம்தான் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்தா செடிகளில் வெள்ளை வெள்ளை மாவு பூச்சி மாதிரி நிறைய இருந்தது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் என்னோடய லென்த்தி வீடியோவில் போட்டிருக்கேன். தயவுசெய்து பாருங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மாவு பூச்சியோ இந்த எறும்புகள் நிறையா இருக்கும் பாருங்கள், அதுக்கும் சேர்த்து நான் மருந்து போட்டிருக்கேன். அது என்ன மருந்துங்கிறத என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்படி பண்ணினோம் அப்படின்னா நிறைய தக்காளி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வட்டம் பூவே கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மாவு பூச்சி நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த பாருங்கள், எறும்புகள்லாம் நிறைய ஆயிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டங்காட்டியும் அது அப்படியே இதாகிடுச்சு. இல்லைனா எப்பொழுதும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். இந்த வட்டம் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தங்காட்டியும் நான் பார்க்கல.